ஒளிர்கின்ற கிரீடத்தில் ஒளிர்வதுதான் சங்க இலக்கியம். தமிழரின் வாழ்வியலாய் தலை தூங்கும் வீரம்தனை வரலாற்றாய் படைத்ததுதான் வீரமிக்க புறநானூறு. தமிழர் புகழ் பாடும் தாழ்வில்லா புறநானூற்றில் வீரத்தின் பிறப்பிடமாம் வீரமங்கையின் வரலாற்றை காண்போம். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டிய மன்னர் கோபுரத்து களத்தில் யார் கொடிதான் பறப்பது என்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் போர்க்களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்று செய்தி கேட்டு தணல் மேல் மெழுகானால் தமிழகத்து கிளி ஒருத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயல் ஊர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துவிட்டான். புனல் பூக்கும் வழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றனர். இல்லை அன்பா, முல்லைச்சூழின் நாட்டுப்படையில் ஒரு வீரர் குறைந்து விட்டால் நல்ல ஒரு உடையில் ஒரு கிழிசல் வந்தது போலன்றோ இனி தடையின்றி நுழைவோரே பகைவர் என்றெண்ணினேன். அடைபட்டு கண்ணீர் அணை உடைந்தது மன்னா என்றாள் அவள். அவன் குகை விட்டு கிளம்புவான் புல் என புகை விட்டு குமுறும் எரிமலை என பகை வெட்டி சாய்க்கும் வாள் எடுத்தான் சூழல் எடுத்தான் சுடர் முழக்கம் தூக்கினான். சொக்கனூர் தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். பின் தொடுத்தான் பகைவன் மீது பானம். போர் 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 என்றே முழங்கிச்சு முறை சொல்லி பார் 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 பகைவன் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று வியந்துரைத்தாள். புறநானூற்று வீரப்பன் இதோ உங்கள் முன்னால். காட்சி 1. அரசவை. ராஜ ராஜ சோழ மன்னன் வரார் வரார் வரார். அரசவை புலவர் மன்னனை வாழ்த்துதல். பணியாளி உலகனைத்தும் பரந்த களி இருள் நீங்க தனியாளி திரளெடுத்தும் மன்னவனே நீ வாழ்க. மந்திரி மன்னனை வாழ்த்துதல். வணக்கம் அரசே, நீர் வாழ்க, நின் குலம் வாழ்க, உமது அரசாட்சி வாழ்க, உமது செங்கோல் வாழ்க, உமது கொற்றம் வாழ்க, சோழன் புகழ் வாழ்க வாழ்க வாழ்கவே. எமது அவையை அலங்கரிக்க வந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம். அமருங்கள். நாட்டு நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்று ஏதேனும் புதிய செய்திகள் உள்ளனவா? ஒற்றனின் வருகை. யார் நீ? எதற்காக வந்துள்ளாய்? நான் ஒரு ஒற்றன். அரசருக்கு செய்தி ஒன்றை கொண்டு வந்துள்ளேன். காவிரி நாட்டை ஆளும் அரச பெருந்தகை வணக்கம். தங்களை காண ஒற்றன் ஒருவன் வருகை தந்துள்ளான். எங்கே? வரச் சொல். உள்ளே செல். வணக்கம் அரசே. நீவீர் கொண்டு வந்த செய்திதான் என்ன? நமது சோழ நாட்டு காவிரி கோட்டையில் நமது அடையாள சின்னமான புலிக்கொடி அல்லவோ பறக்க வேண்டும். ஆனால் அந்நிய நாட்டு கொடி அல்லவோ பறக்கிறது மன்னா. என்னது? காவேரி தந்த புதுமணலில் சோழ மன்னர் கொடி பறக்க வேண்டிய நம்மண்ணில் அந்நிய கொடி பறப்பதா? படை தளபதியாரே, என்ன நடக்கிறது? மணிக்கணம் அரசே, இதே செய்தியைத்தான் என்று இவ்வவையில் கூறலாம் என்றிருந்தேன். படைத்தளபதியாரே, எதிரி நாட்டுக்கு தெரிவியுங்கள், நாளையே போர் தொடங்கும் என்று. ஆகட்டும் அண்ணா. அமைச்சரே, எல்லா படைகளையும் படை வீரர்களையும் தயாராக இருக்க சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. தற்போது அவை கலகட்டும். காட்சி 2. போர்க்களம். சோழ மன்னன் போர் முரசம் கொட்டுதல். பாண்டிய மன்னன் போர் முரசம் கொட்டுதல். படைகள் போருக்கு தயாராகின. வீர முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. படை வீரர்கள் முன்னேறி சென்றனர். தற்போது போர் நேருக்கு நேர் நெருங்கின. வீரர்கள் மோத ஆரம்பித்தனர். புலியோடு புலியும்
மணிநாள் சோழன் மணிநாள் சோழன் பாண்டியனிடம் காட்சி 3. சோழ நாட்டு இளவரசியின் இருப்பிடம். ஒற்றனின் வருகை. யார் நீ? எதற்காக வந்துள்ளாய்? நான் ஒரு ஒற்றன். இளவரசியாருக்கு செய்தி ஒன்றை கொண்டு வந்துள்ளேன். வணக்கம் இளவரசியாரே, தங்களை காண ஒற்றன் ஒருவன் வருகை தந்துள்ளான். எங்கே வரச் சொல். உள்ளே செல். சோழகுல குலமே, இளவரசியாரே, நம் அரசர் போரில் இறந்து விட்டார். என்ன? என் தந்தை போரில் இறந்து விட்டாரா? இனி நம் நாட்டை காப்பாற்ற யாருள்ளார்? எதிரிகள் நம் நாட்டை சூழ்ந்து விடுவார்களே. எப்படி என் தாய் நாட்டை காப்பாற்றுவேன்? ஐயோ, காவேரி தாயே, கருணை காட்டாயோ. உனக்காய் போராட யாருள்ளார்? இளவரசன் உள்ளே வருதல். என் குல தெய்வமே, என் தந்தை போரில் இறந்து விட்டாராம். என்ன? அரசர் இறந்து விட்டாரா? அப்படியானால் நமது படையின் நிலைமை? ஐயகோ, நினைத்து பார்க்கவே என் நெஞ்சம் அஞ்சுகிறதே. உன்னை பார்க்கும் போதெல்லாம் போருக்கு செல்ல வேண்டும் என்று என் மதியோ என்னிடத்தில் கெஞ்சுகிறதே. இப்பொழுது நான் என் செய்வேன் இளவரசியாரே? போருக்கு செல்லுங்கள் என்று தாங்கள் தங்கள் திருவாயால் ஒரு வார்த்தை கூறுங்கள். சென்று வெற்றி செய்தியுடன் திரும்புகிறேன். வீழ்ந்தது என் தந்தை அல்ல, இந்நாட்டின் மானம். இப்பொழுதும் நான் உங்களை அனுப்பாவிட்டால் அதுதான் பெரும் அவமானம். என் உயிரே, மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான் பரம்பரை அல்லவா நம் வீர பரம்பரை. இதோ வெற்றி திலகம் இடுகிறேன். சென்று வென்று வாருங்கள். கவலை வேண்டாம் இளவரசியாரே. வென்றால் நாட்டிற்கு, வீழ்ந்தால் மண்ணிற்கு. நிகழ்வது எதுவாயினும் எனது உடலும் உயிரும் என் தாய் நாட்டிற்கே உரியது. இப்பொழுது வெற்றி செய்தியுடன் திரும்புகிறேன். வாழ்த்தி வழி அனுப்புங்கள். வெற்றி நமதே, வருங்காலம் நமதே. விரைந்து செல்லுங்கள், வாகை சூடுங்கள். வெற்றி செய்திக்காக வாயிலில் கண் விழித்து காத்திருக்கிறேன். சோழ மன்னன் போர் முரசம் கொட்டுதல். பாண்டிய மன்னன் போர் முரசம் கொட்டுதல். படைகள் போருக்கு தயாராகின. வீர முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. படை வீரர்கள் முன்னேறி சென்றனர். தற்போது போர் நேருக்கு நேர் நெருங்கின. வீரர்கள் மோத ஆரம்பித்தனர். புலியோடு புலியும் அரியோடு அரியும் மோதுவது போல இரு மன்னர்களும் மோதினர். சோழ இளவரசன் வீழ்ந்தான், பாண்டியன் மன்னன் வென்றான். மடிந்தது சோழ இளவரசு. மடிந்தான் திரும்பவும் இந்த சோழ இளவரசன். இனி பாண்டியனின் ஆட்சி. காட்சி 5. வாயிலில் வெற்றி செய்திக்காக காத்துக் கொண்டிருக்கும் இளவரசி. ஒற்றனின் வருகை. யார் நீ? எதற்காக வந்துள்ளாய்? நான் ஒரு ஒற்றன். இளவரசியாருக்கு ஒரு செய்தி ஒன்றை கொண்டு வந்துள்ளேன். வணக்கம் இளவரசியாரே, தங்களை காண ஒற்றன் ஒருவன் வருகை தந்துள்ளான். வெற்றி செய்தியுடன் வந்த ஒற்றனை உடனே வரச் சொல். உள்ளே செல். வணக்கம் இளவரசியாரே. என் அவர் போரில் வென்ற செய்தியை தானே கொண்டு வந்துள்ளாய். இதோ இந்த முத்து மாலையை பரிசாக வைத்துக்கொள். இல்லை இளவரசியாரே, தங்கள் கணவரும் போரில் இறந்து விட்டார். என்ன? என்னவர் போரில் இறந்து விட்டாரா? என் உயிர் என்னை விட்டு பிரிந்து விட்டதா? இறுதி வரை உடன் இருப்பேன் என்று கரம் பிடித்தாயே, இப்படி என்னை விட்டு சென்று விட்டாயே. போர்க்களத்தில் வெற்றி முரசம் கேட்டவுடன் வென்றது நீ அல்லவோ என்று நினைத்தேன். நம் நாட்டு கோட்டையில் நம் கொடி அல்லவா பறக்க வேண்டும் என்ற கனவெல்லாம் மண்மூடி போனதே. நான் என் செய்வேன்? தோல்வி மட்டும்தான் எனக்கு மிச்சமோ?
இல்லை, நான் சோர்ந்து போக மாட்டேன். எப்பெரும் துன்பம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். என் உடம்பில் ஓடுவது கோழையின் ரத்தம் அல்ல, தமிழ் வீர பரம்பரையின் ரத்தம். இதோ என் மகனை போருக்கு அனுப்புகிறேன். காட்சி 6. இளவரசியின் மகன் உள்ளே வருதல். என் மகனே, நான் பெற்றெடுத்த என் செல்வமே, என் குலமே, என் முத்தே, மணியே, அமுதே, தேனே. தங்களுக்கு என்னவாயிற்று? ஏன் இந்த சோகம்? தங்களை சோகத்தில் ஆழ்த்தியது யார்? கூறுங்கள் அண்ணே, கூறுங்கள். உன் கேள்விக்கு நான் என்ன பதில் கூறுவேன்? போருக்கு சென்ற உன் தாத்தா இறந்து விட்டாரா என்றா, அல்லது உன் தந்தையும் இறந்து விட்டார் என்றா? சொல் மகனே, நான் என் செய்வேன்? என் தாத்தாவை கொஞ்ச கையவன் யார்? என் தந்தையை கொஞ்ச துன்மார்க்கன் யார்? அவன் தலையை வெட்டி கடலில் ஏறுகிறேன். அவன் கையை வெட்டி வெட்டி கழுகுகளுக்கு இடுகிறேன். அவன் உயிரற்ற உடல் நான் மண்ணுக்கு இரையாக்குகிறேன். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? தாய் 8 அடி பாய்ந்தால் தனையன் 16 அடி பாய்வானாம் ஆகிய பழமொழியெல்லாம் உனக்காய் கூறியது போல் உள்ளது மகனே. ஈன்ற உயிரை குளிர செய்தாய். இதோ வெற்றி திலகமிடுகிறேன். சென்று வென்று வா மகனே. காட்சி 7. இளவரசியின் இருப்பிடம். ஒற்றனின் வருகை. யார் நீ? எதற்காக வந்துள்ளாய்? நான் ஒரு ஒற்றன். இளவரசியாருக்கு செய்தி ஒன்றை கொண்டு வந்துள்ளேன். வணக்கம் இளவரசியாரே, தங்களை காண ஒற்றன் ஒருவன் வருகை தந்துள்ளான். வரச் சொல். உள்ளே செல். வணக்கம் இளவரசியாரே, தங்கள் மகனும் போரில் இறந்து விட்டார். என் மகன் மார்பில் புண்பட்டு இறந்தானா, இல்லை முதுகில் புண்பட்டு இறந்தானா? மார்பில் வேல் வாங்கித்தான் தன் இன்னுயிர் நீத்தான். என் மகன் போரில் இறந்து விடுவான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் போருக்கு பயந்து புறமுதுகு காட்டி இறந்து விடுவானோ என அஞ்சினேன். வீரனின் மகன் வீரன் என்பதை நிரூபித்து விட்டான். இப்போது என்னோட கவலை என்னவென்றால், எதிரி நாட்டு மன்னனுடன் போர் செய்ய இன்னொரு மகன் பெற்றெடுக்கவில்லையே என்பதுதான். இன்னொரு மகன் இருந்திருந்தால் அவனையும் போருக்கு அனுப்பியிருப்பேன். காவேரி தாயே, உன்னை காப்பாற்ற இன்னொரு குழந்தை பெற்றெடுக்கவில்லையே. பெற்றெடுத்திருந்தால் அவனையும் போருக்கு அனுப்பியிருப்பேன். காவேரி தாயே, நீ வாழ்க. சோழ புகழ் வாழ்க. சோழ குலம் வாழ்க வாழ்க. இப்படிப்பட்ட புறநானூற்று வீரமங்கை வாழ்ந்த நாட்டில் நாமும் தான் வாழ்கிறோம். நம் குழந்தைகளின் அறிவையும் மதிநுட்பத்தையும் வளர விடாமல் செல்போன் என்கிற கைபேசியை கொடுத்து அடிமைகளாக்குகிறோம். சற்றே சிந்தியுங்கள் அன்பு பெற்றோர்களே.